சரிதானே? ஓகே. இப்படி எல்லாரும் என்ன செஞ்சிருவீங்கன்னா, நீங்க உங்களோட விரும்பிய அளவுல எடுங்க. நீங்க ஒவ்வொரு பாக்ஸாவே எடுங்க. 2, 2 பாக்ஸ் எடுத்தா பெரிய பெருசா இருக்கு. நீங்க ஒவ்வொரு பாக்ஸாவே எடுங்க. சரியா பிள்ளை? ஓம் சார் இந்த படத்துல அனுப்பி விடுங்க குரூப்ல. ஆ இந்த குரூப்ல உங்கள்ட்ட இல்லையா அந்த படம்? நான் அனுப்பிட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன் பண்ணி விடுறேனே. ஓகே சார். ஓகே. இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப எங்களுக்கு தெரிய வரும். இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 200ல வருகுது. இப்ப நீங்க வச்சிருக்கிறது இந்த பை என்ற தாள்ல அதாவது நீங்க பைய இப்ப அந்த கோட்டுல பை எக்ஸ்ன்னு குறிச்சிருப்பீங்க. இங்க y என்ற இந்த கோடவளவும் y, இந்த கோடவளவும் x. சரிதானே? இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, அந்த கோட்டு கிட்ட கொண்டு வந்து இதுல xன்றது புள்ளி இருக்க வேணும். இதுல அந்த y என்ற புள்ளி இருக்க வேணும். சரிதான்? இருக்கிற அளவுக்கு கொண்டு இதுல வச்சுட்டு 200 கிட்ட இது கிட்ட புள்ளி வச்சீங்களோ அது கிட்ட டிக் பண்ணுவீங்க. இது கிட்ட இருக்குதுன்னா 200, இது கிட்ட டிக் பண்ணுவீங்க. அப்புறம் அதே மாதிரி வச்சுக்கொண்டு 300 சொன்னால் 300 இது கிட்ட இருக்குன்னா 300 இது கிட்ட ஒரு டிக் கொண்டு பண்ணுவீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே வந்தீங்கன்னா இதுல 400 இருக்குது. 400 சொன்னால் கிட்டத்தட்ட இது கிட்ட இருக்குன்னா 400 இது கிட்ட ஒரு டிக் கொண்டு பண்ணுவீங்க. அப்புறம் அப்படி வந்தீங்கன்னா 500 2 தரம் இருக்கு. இது கிட்ட ஒரு 500, இதுல ஒரு 500 இருக்குது. பிறகு அப்படியே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்தது கீழே இருக்கிறது 400 இருக்குது. சரிதா? 400 இது கிட்ட இருக்குது. அப்ப என்ன செய்வீங்க? கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இப்படியே வரைந்து, இப்படியே வரைஞ்சு கொஞ்சம் மேலால இப்படி 500 2 தரம் இருக்கு தானே? கொஞ்சம் மேலால எடுத்து 400ல எடுத்து கொண்டு வந்து இதுல முடிப்பீங்க. இப்படித்தான் அந்த மலை இருக்கு. வரைஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரிதானே? இதுக்கு நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் பிரவுன் கலர் வந்து அடிக்க வேணும். இதுக்கு நீங்க என்ன செய்ய வேணும்? பிரவுன் கலர் அடிக்க வேணும். அடிச்சு முடிச்சதுக்கு பிறகு மேல எக்ஸ் தொடக்கம் வைவரையான வைவரையான குறுக்கு வெட்டு முகம், குறுக்கு வெட்டு முகம் என்று சொல்லி தலையங்கம் போடுவீங்க. அதுக்கு பிறகு இங்கால வந்து பாத்தீங்கன்றால் திசைகளை போடுவீங்க. நோர்த் என்று சொல்லி திசையை போடுவீங்க. கீழே வந்து பாத்தீங்கன்றால் 1க்கு 50,000 என்ற அளவு திட்டத்தை போடுவீங்க. சரியா பிள்ளைகள்? இப்படி வரைஞ்சிங்கன்றா தான் உங்களுக்கு முழு புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சொல்றோம்லங்க பிள்ளைகள்? சார் சொல்லுங்க. சார் 500 400 வருது தானே சார் அந்த வைக்கிட்ட? ஓம் 2400 வருதா இல்லையே? எங்க உள்ள வருது? இது வந்து 200, இந்த 300, இந்த இருக்குது 400, பிறகு இதுக்கு 500, இதுக்கு 500, இது 400. சரிதானே? நீங்க வந்து நாங்க வச்சு வரைகிட்ட என்னண்டு? நாங்க வச்சு வரைகிட்ட ஒரு ஏற்கனவே ஒரு 400 வரைஞ்சிட்டு அதுக்கப்புறத்து 500 ரெண்டு போனோம். 2 400 வரைஞ்சம்மா போன கிளாஸ்ல. ஓ ஒரு 400 ஏற்கனவே முன்னுக்கு வரைஞ்சேன் வைக்கிட்ட. அதுக்கு பிறத்தான் நடுவுல 2 500 திருப்பி ஒரு 400 300 200 வரைஞ்சேன். சரிதானே பிள்ளை? இது இந்த இருக்கிறது 400, கிட்ட இருக்கிறது 400, பிறகு இங்கால இருக்கிறது 500 500, பிறகு 400, பிறகு 300, பிறகு 200. சரிதானே பிள்ளை? ஓ சார் இப்ப அடுத்த 400 வந்து அந்த அடுத்த பக்கத்துல தானே வரும்? நீங்க இங்க இருந்து மாறி வரைஞ்சது அப்படி சொல்றீங்களா? ஓ நான் இங்கால எக்ஸ்ல இருந்து வைக்கி போனேன். ரெண்டும் சரிதானே பிள்ளை? இப்ப இங்கால இருந்து பையில இருந்தானே கேட்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க பையில இருந்து இங்க எக்ஸ் கணக்குன்னீங்கன்னா சரிதானே? நீங்க இங்க எக்ஸ் போட்டு இங்க வை போட்டீங்க அப்படியா? ஓ அது பிரச்சனை இல்லை பிள்ளை. இப்ப நீங்க எங்கால கண்ண போடுறீங்களோ அந்த கண்ணை வரைஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. சரிதானே? ஆ சார். ஓகே. அது பிரச்சனை இல்லை. சார் சொல்லுங்க. இதுல வைக்கிட்ட ஃபர்ஸ்ட்டுக்கு 400 தானே இருக்குது. ஓ கிட்ட 400 இருக்குது. அப்ப ஏன் 200 வை கிட்ட இங்க கிட்ட இல்ல. எடுத்துட்டு போறீங்க? ஓகே ஓகே ஓகே. இங்க இருந்து மாறி வர வேணும் இல்லையா? நான் இந்த கீழே எக்ஸ் ஒய் என்று போட்டிருக்க வேணும். சரி ஆமா. சரி. இங்க ஓம் வந்து சார். இங்க வந்து எக்ஸ் இங்க y என்று போட்டிருக்க வேணுமே. இங்க எக்ஸ் இங்க y. சரிதானே? சார் அது நம்ம மாத்தி எடுத்தாலும் சரிதானா? மாத்தி எடுத்தாலும் சரிதான். ஆனா நீங்க உங்களுக்கு இப்ப எக்ஸ்ல இருந்து y மட்டும் குறுக்கு வெட்டுமோ கேட்டால் நீங்க எக்ஸ்ல இருந்து y மட்டுமே எடுங்க. சரிதானே? சரி சார். ஓகே. ஏன்னா அவங்க அப்படித்தான் கேட்பாங்க. சில டைம்ல இப்படி மாறி போட்டாங்கன்னா எக்ஸ்ல இருந்து y, p ல இருந்து q அப்படி என்று கேள்வி கேட்டா நீங்க அந்த p இங்க q கொண்டு எடுங்க. சரிதானே?
இதுல யாருக்கு சந்தேகம் இருக்கிறாங்க பிள்ளைகள்? சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். இதுல விபரிப்பு வினாக்கள் பார்த்தோமா பிள்ளைகள்? இல்ல சார். ஓகே. இன்றைக்கு 6:30க்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்குதா? 6:30க்கு. சரிதானே? ஓகே. இதுல அடுத்த வினாவை வந்து பாருங்க, விபரிப்பு வினா. பிரதேசத்தின் பயிற்சிகை அமையப்பெறுவதில் செல்வாக்கு செலுத்திய இரு காரணிகளை விளக்குக. இந்த பிரதேசத்துல பயிற்சிகை அமையப்பெறுவதில் செல்வாக்கு செலுத்திய 2 காரணிகள் என்னன்னு கேட்கிறாங்க. என்னென்ன காரணிகளாக இருக்கும்? தரை தோற்றம் சார். தரை தோற்றம், அடுத்தது நீர் வடிகால் பாங்குகள். தரை தோற்றம், நீர் வடிகால் பாங்குகள். சரி, எழுதிக் கொள்ளுங்களா, விளக்கம் தாரம் எழுதிக் கொள்ளுங்க. ஜதுஷன் நீங்க அனுப்பி இருக்கிறீங்க இல்லையா? ஓகே. ஜதுஷன் நீங்க வரைஞ்சது ஓகே. எப்படின்னு சொன்னால் ஓகே. தம்பி ஜதுஷன் நீங்க பாருங்க, வரைஞ்சது ஓகே, பிரச்சனை இல்லை. வடிவா நீட்டா வரைஞ்சிருக்கீங்க. இங்க தலைப்பு போடுங்க கட்டாயமே. தலைப்பு போட மறக்க வேணாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா திசை போட மறக்க வேணாது. இதெல்லாம் பார்ப்பாங்க உங்களோட பேப்பர்ல. சரியான திசை போட கட்டாயம் மறந்துட வேணாது. சரி, நீங்க இங்க 400லயே தம்பி இணைக்காம இப்ப நீங்க 500ல இப்படி இணைக்க கூடாது. இப்படி இப்படி எல்லாம் இணைக்க கூடாது. என்ன செய்ய வேணும்? கொஞ்சம் உயர்ந்து வார மாதிரி கீற வேணும். இப்படி உயர்ந்து வார மாதிரி கீறி அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் கீழே இணைச்சு விட வேணும். சரிதான் தம்பி? அரே ஜதுஷன், ஜதுஷன் நீங்க இப்படியே வரைஞ்சிட்டு இப்படியே வந்து கொஞ்சம் மேல வார மாதிரி கீறித்தான் இங்க கொண்டு வந்து இணைக்க வேணும். நீங்க இப்படி சரிசமனா இணைக்க வேணாது. ஓகே, ஓகே, ஓகே. மற்றபடி ஓகே, படம் ஓகே, பிரச்சனை இல்லை, நீட்டா இருக்குது. எழுதிக்கொள்ளுங்க. இலங்கையின் 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 பல்லேகம இடவிளக்கப் படங்களை அவதானிக்கும் பொழுது பல்லேகம இடவிளக்கப் படங்களை அவதானிக்கும் பொழுது பல்லேகம இடவிளக்கப் படத்தினை அவதானிக்கும் பொழுது இப்பிரதேசத்தில் நெற்பயிற்சிகை வீட்டுத் தோட்டங்கள் என்பன பிரதான பயிற்சிகை நடவடிக்கைகளாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெற்பயிற்சிகை வீட்டுத் தோட்டங்கள் என்பன பிரதான பயிற்சிகை நடவடிக்கைகளாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெற்பயிற்சிகை வீட்டுத் தோட்டங்கள் என்பன பிரதான பயிற்சிகை நடவடிக்கைகளாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரதான பயிற்சிகை நடவடிக்கைகளாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவற்றுக்கு பின்வரும் பௌதிக காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. இவற்றுக்கு பின்வரும் பௌதிக காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. இவற்றுக்கு பின்வரும் பௌதிக காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. ஒன்று தரை தோற்றம், ஒன்று தரை தோற்றம், அடுத்தது நீர் வடிகால் பாங்கு. ஒன்று தரை தோற்றம், அடுத்தது நீர் வடிகால் பாங்கு. ஒன்று தரை தோற்றம், அடுத்தது நீர் வடிகால் பாங்கு.
இப்ப ஒரு குட்டி ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, தரை தோற்றம். குட்டி ஹெடிங் போடுங்க, தரை சார் தோற்றம். சார் சொல்லுங்க. மேலுக்கு அந்த சின்ன ஒரு விளக்கம் வந்துகிட்ட கொடுக்கணுமா சார்? என்னண்டு விலங்கையில? இப்ப நீங்க தந்தல மேலுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று பெட ஓம் விளக்கப்படுத்துகிறது. ஓம் ஓம் அந்த ஓம் ஓம் விளக்கம் வந்துகிட்ட கொடுத்துட்டு தான் பாயிண்ட்ஸ் எழுதணும். ஓம் 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 கொடுத்தா போயிட்டு எழுத வேணும். ஏன்றாலும் நீங்க முன்னுக்கு படிச்சிருப்பீங்க, இங்க 4ஆம் தவணைகள்ல 3ஆம் தவணையில படிச்சிருப்பீங்க, ஒரு பகுப்பாய்வு எப்படி இடம்பெற வேணும் என்று. முதலாவது நீங்க எந்த படத்தை பத்தி கதைக்கிறீங்கன்ற விஷயங்களை பத்தி சொல்ல வேணும் நோமலா. சரிதானே? அதுக்கு பிறகு நீங்க அந்த விஷயத்தை பத்தி விளக்கி எழுதி கொண்டு வர வேணும். சரிதானே? ஓகே சார். ஓகே. இப்ப தரை தோற்றம் என்று போட்டு தழுதுங்க. பல்லே பல்லேகம இடவிளக்கப்படத்தில் பல்லேகம இடவிளக்கப்படத்தில் பல்லேகம இடவிளக்கப்படத்தில் கிழக்கரை பகுதியும் மேற்கரை பகுதியும் கிழக்கரை பகுதியும் மேற்கரை பகுதியும் இருநூறு மீட்டரினை விட உயர்வான பிரதேசமாக காணப்படுகின்றமையினால் 200 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 மீட்டரினை விட உயர்வான பிரதேசமாக காணப்படுகின்றமையினால் உயர்வான பிரதேசமாக காணப்படுகின்றமையினால் இத்தகைய பிரதேசங்களில் பயிற்சிகை நடவடிக்கைகள் இத்தகைய பிரதேசத்தில் பயிற்சிகை நடவடிக்கைகள் இல்லாதிருக்கும் தன்மையினையும் இல்லாதிருக்கும் தன்மையினையும் இல்லாதிருக்கும் தன்மையினையும் இல்லாதிருக்கும் தன்மையினையும் சார் திரும்ப சொல்லுங்களேன். கிழக்கரை பகுதியும் மேற்கரை பகுதியும் 200 மீட்டரை விட உயர்வான பிரதேசமாக காணப்படுகின்றமையினால் பயிற்சிகை நடவடிக்கைகள் எதுவும் இல்லாதிருக்கும் தன்மையினையும் இப்பிரதேசத்தின் மத்திய பகுதியானது இப்பிரதேசத்தின் மத்திய பகுதியானது இப்பிரதேசத்தின் மத்திய பகுதியானது மத்திய பகுதியானது தாழ்வான சமநில பிரதேசமாக காணப்படுகின்றமையினால் 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 இங்கு நெற்பயிற்சிகை வீட்டுத் தோட்டங்கள் என்பன சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளமையினை அவதானிக்க முடிகின்றது. இங்கு நெற்பயிற்சிகை வீட்டுத் தோட்டங்கள் என்பன சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளமையினை அவதானிக்க முடிகின்றது. மேலும் மேலும் மேலும்
தென்கீழ் கால் மூலையில் மேலும் தென்கீழ் கால் மூலையில் பொதுச்சேவை நிலையங்களுடன் சமவெளி பாங்குகளும் காணப்படுகின்றமையினால், சிறிய அளவில் சமவெளி பாங்குகளும் காணப்படுகின்றமையினால் தென்கீழ் கால் மூலையில் சார் பொதுச்சேவை சொல்லுங்க. கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. தென்கீழ் கால் மூலையில் பொதுச்சேவை அமைப்புகளுடன் சிறிதளவான சமவெளி பாங்குகள் காணப்படுகின்றமையினால் பொதுச்சேவை அமைப்புகளுடன் சிறிதளவான சமவெளி பாங்குகள் காணப்படுகின்றமையினால் இங்கு சிறிய அளவில் பயிற்சிகை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையினையும் இங்கு சிறிய அளவில் பயிற்சிகை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையினையும் இங்கு சிறிய அளவில் பயிற்சிகை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையினையும் அடையாளம் காண முடிகிறது. அடையாளம் காண முடிகிறது. அடுத்தது எழுதிக் கொள்ளுங்க, நீர் வசதி பாங்குகள். இரண்டாவது தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க, நீர் வசதி பாங்குகள். எழுதிக் கொள்ளுங்க, பல்லேமல பிரதேசத்தின் மத்திய பகுதியில் பல்லேகம பிரதேசத்தின் மத்திய பகுதியில் பல்லேகம பிரதேசத்தின் மத்திய பகுதியில் ஒரு பிரதான ஆறானது கிளை பரப்பி ஓடி வருவதன் காரணமாக ஒரு பிரதான ஆறானது கிளை பரப்பி ஓடி வருவதன் காரணமாக ஒரு பிரதான ஆறானது கிளை பரப்பி ஓடி வருவதன் காரணமாக அவற்றினை அண்டிய பகுதிகளில் பயிற்சிகை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் தன்மையினையும் அவற்றினை அண்டிய பகுதிகளில் பயிற்சிகை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் தன்மையினையும் அவற்றினை அண்டிய பகுதிகளில் பயிற்சிகை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் தன்மையினையும் இப்படப்பகுதியில் அவதானிக்க முடிகிறது. மேலும் 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 ஆறுகள் ஆறுகள் ஓடிச் செல்கின்ற கரையோரங்களில் நெற்பயிற்சிகை நடவடிக்கைகளை அதிகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன்
நெற்பயிற்சிகை நடவடிக்கைகளே அதிகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் ஆறு கிளை பரப்பி ஓடிச் செல்லும் இடங்களில் எல்லாம் நெற்பயிற்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆறுகள் கிளை பரப்பி ஓடும் இடங்களில் எல்லாம் நெற்பயிற்சிகை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெற்பயிற்சிகை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரியா பிள்ளைகள்? ஓகே. மற்றதுக்கு நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் எழுதி பார்க்க வேணும். மற்றது என்னது? படப்பகுதியில் காணப்படும் குடியிருப்பு முறைமைகள் பற்றி சுருக்கமாக விளக்குக. என்ன செய்ய போறீங்க? தாழ்வான பிரதேசங்களில் குடியிருப்பு இருக்கிறதையும், பொதுச்சேவை நிலையங்களை சுற்றி குடியிருப்புகள் இருக்கிறதையும், வீதிகளுக்கு அண்மையில வந்து குடியிருப்புகள் இருக்கிற விஷயங்களையும், பயிற்சிகள் அதாவது குறிப்பாக வீட்டு தோட்டங்கள்ல வந்து இந்த குடியிருப்புகள் அமைய பெற்றிருக்கிற நிலைப்பாடுகளையும் பத்தி நீங்க அதில் விளக்கி எழுதுனீங்கன்னா சரி. சரியான பிள்ளைகள்? ஓகே சார். அப்படி இல்லாட்டி நம்ம நாளைய கிளாஸ்ல அதுக்குரிய விளக்கங்களை தந்துட்டு நம்ம அடுத்த படத்தை பார்ப்போம். சரிதானே? சரி சார். ஓகே ஓகே ஓகே. சரி, நீங்க ஸ்கூலுக்கு வலிக்கிறார்கள் வலிக்கிடுங்க பிள்ளைல. ஓகே தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார். ஓகே ஓகே.